இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார். இந்த 3 மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் 27 மாத காலம் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்கப்படவில்லை. இதை நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்திலே கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை. அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த குடும்ப தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு 27 மாதமும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டே இருந்தோம். இந்த உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப தலைவை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம். தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம். நான் அறிக்கை விடுகின்ற பொழுது இதை வலியுறுத்தி சொன்னேன். 27 மாத காலத்தில் 28 மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இப்ப கொடுக்கின்ற காரணம், ஸ்டாலின் சொன்ன காரணம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே, அந்த காரணம் 27 மாதம் இந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.